என்னங்க கஷ்டமா இருக்கா? வந்த நோட்டிபிகேஷனுக்கு ரிசல்ட்டும் வரல. படிக்கிற படிப்புக்கு எப்ப நோட்டிபிகேஷன் வரும்னே தெரியல, என்ன பண்றதுன்னே தெரியல. ஸோ எல்லாருமே முழிச்சுட்டு தான் இருக்கீங்க. ஸோ இந்த கஷ்டம் எப்படாப்பா நம்மளை விட்டு போகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கீங்க. ஸோ ஒரு விஷயம் சொல்லட்டுமா? வலிகளை வெளியவே சொல்லாத அப்பாவும் இந்த உலகத்தை முழுசா உணராத அம்மாவும் சேர்ந்து உருவாக்குன பட்டதாரிங்க நீங்க. உங்களை அவங்க உருவாக்கி இருக்காங்க. உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டம் அவங்க ஏற்கனவே பார்த்ததுதான். அந்த கஷ்டத்தை உணர்ந்து அதை நீ தெரியக்கூடாது, நீ அனுபவிக்க கூடாதுன்னு இன்னைக்கு உன்னை ஒரு நல்ல நிலைமையில அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. ஸோ நீ படிச்ச படிப்பு உன்னை எப்படியாவது காப்பாற்றணும்னு அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. உன்னோட நல்லதுக்காக இன்னொருத்தவங்களான அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ நல்லா வாழணும்னா நீ கஷ்டப்பட்டு தானே ஆகணும். அப்போ நீ ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக நீ கஷ்டப்படுறது ஒன்றும் தப்பில்லை தானே? இந்த வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குங்க. அந்த வாழ்க்கை கற்றுக் கொடுக்குற பாடத்தை தாங்கிக்கிட்டு அந்த கஷ்டங்களை உணர்ந்து அதற்கு விடையா மாறி நிற்கிறான் பாருங்க, அவனே இங்க வாழ்ந்து ஜெயிப்பான். நாளைக்கு உன் பேருக்கு பின்னாடி சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், தமிழ்நாடு போலீஸ் அப்படின்னு கண்டிப்பா போட தானே போற. நான் இஷ்டப்பட்டதை நான் படிச்சு வாங்கிட்டேன் அந்த வேலையை அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்க தானே போற. அப்போ உன் பேருக்கு பின்னாடி நீ அந்த போட்டுக்கக்கூடிய பட்டம், அந்த நீ சந்தோஷப்படுறியோ இல்லைங்க, உன் பேருக்கு முன்னாடி ஒருத்தர் இருப்பாங்கல்ல இனிஷியலா, அவங்க இன்னும் சந்தோஷப்படுவாங்க. தம் புள்ள ஒரு நல்ல வேலைக்கு வந்துட்டான், இனிமே அவன் வாழ்க்கையே அவனே பார்த்துப்பான்னு சொல்லிட்டு. அப்போ இந்த கஷ்டம்லாம் அனுபவிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பெயின் இஸ் டெம்பரவரி பட் ப்ரைட் இஸ் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல ஒரு சேயிங் இருக்கு. கஷ்டம் எல்லாருக்குமே தற்காலிகமானதுதான், ஆனா அதனால கிடைக்கக்கூடிய பெருமை தான் நிரந்தரமானது. அப்போ இந்த தற்காலிக கஷ்டத்தை வச்சுக்கிட்டு நிரந்தரமா கிடைக்கக்கூடிய பெருமையை இழக்க போறீங்களா? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. என் பின்னாடி தெரியுதுங்களா யூடியூபுக்கான பட்டன்? அந்த பட்டன் ஒன்றும் சாதாரணமா கிடைக்கலையே. சிறுக சிறுக நாங்க கஷ்டப்பட்டு சேமிச்சு 100K சப்ஸ்கிரைபரை சேர்த்ததுக்கு அப்புறம் தானே கிடைச்சிச்சு. இப்போ அடுத்து எங்களுடைய கட்டம் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபரை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? வாழ்க்கையை இழக்க போறீங்களா? இந்த 5 மாசம் தானே கஷ்டம், தாராளமா படலாமே. ஏன்னா நம்ம ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கையை அடையணும்னா இந்த கஷ்டம் நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அதனால எதையுமே கஷ்டமா நினைக்காதீங்க. கண்டிப்பா முட்கள் நிறைந்த பாதையும் பூக்களால மாற்றப்படும் ஒரு நாளைக்கு. அதை மனசுல வச்சுக்கிட்டு தாராளமா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னைக்கா இருந்தாலும் உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க போறது நீ மட்டும்தான்ற முடிவில் இரு. கண்டிப்பா எல்லா சந்தோஷமும் வாழ்க்கையை தேடி வரும். ஸோ கஷ்டம் குறுகிய காலம் மட்டுமே, அதனால கிடைக்கக்கூடிய பெருமை தான் வாழ்க்கை முழுசும் உன்னை தொடர்ந்து வரும். இதை மட்டும் நல்லா மனசுல ஞாபகத்துல வச்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்மளுடைய நேரத்தை விரயமாக்கினா எதுவுமே நமக்கு திருப்பி கிடைக்காது. ஸோ நேரம் காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றதுன்னு சொல்லுவாங்க. இந்த பொன்னான காலத்தை பயன்படுத்திக்கிட்டு அந்த கடமையான உன்னுடைய வேலையை வாங்குவதற்கு அனைத்து முயற்சிகளையும் செய். என்றும் உங்களோட முப்படை பயிற்சி மையம் உடன் நிற்கிறது. ஓகேங்களா? ஸோ அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. முப்படை பயிற்சி மையத்துடன் இணைந்திருங்கள். தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.